மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்தில் பயிற்சியாக இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம். உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானை என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ, 3வது ரவுண்டு சனி வந்தால் நம்மளுக்கு ஆயுசு வந்து பங்கம், நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், இப்படி நிறைய பேர் ஜாதகம் கேட்க வராங்க, கேட்பாங்க. அது ஜென்ஸ் எங்களுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தொழில் வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு தனி ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறீங்க, சுய தொழில் செய்கிறீர்கள், திருநம்பிகள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா, நீங்கள் வந்து பாருங்கள், புறப்பால அர்த்தநாரீஸ்வர கோரம் பூண்டவங்க, அதாவது ஆணுமல்லாது பெண்ணுமல்லாது நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின் போது அங்கேயே உங்களுக்கு ஈசனோட பரிபூர்ண கடாட்சம் இருக்குது. இருந்தாலும் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள் தான்மா பார்க்க போகிறோம். என்னம்மா சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்களே, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தோமே, நீங்கள் கூட பேசியிருந்தீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனி பயிற்சியை வச்சே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியானார். ஆனால் வாக்கிய பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 6/3/2026 தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் இப்போ தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு போன மாதம், அதுக்கு முன் மாதம், அந்த போன வந்து பார்த்திங்கன்னா நவம்பர், அக்டோபர் இந்த மாதிரிலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஜாதகம் எழுதும்போது எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. ஏன்னா இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. மீதி பகுதி பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைம்மா எங்களுக்கு திருக்கணித பிரகாரமே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகுது, நாங்களே வந்து என்ன பண்ணுறோம், இந்த திருக்கணித பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் இப்போ வாக்கிய பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்? 2 பஞ்சாங்கமும் கரெக்டு தானா அப்படின்னா, வாக்கியம் அப்படின்றது நம்மளோட சித்தர்களும் ரிஷிகளும் நம்மளோட மூதாதையர்களும் ஃபாலோ பண்ண ஒரு பஞ்சாங்கம். ஆனால் இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். 2மே ஃபாலோ பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆக எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சியை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஆக இந்த 6/3/2026 கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பிரகாரம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்தில் பயிற்சியாக இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவம். உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 7 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 நாட்டு சனியும் உங்களோட வயசை பொறுத்து 3 பிரிவாக நம்ம பிரிக்கலாங்க. நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரய சனி. விரய சனின்னா என்ன, சின்ன சின்ன படிப்பினைகள் இருக்குது, சோதனைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல பாடங்கள் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அந்த பாடத்தை நம்ம மறக்கவே மாட்டோம், அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மேக்ஸ் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ்லாம் அனாட்டமி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், சர்ஜரி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். நம்மளை 4 சாத்தி சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அது வாழ்க்கைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னேறத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இளம் வயசு மேஷராசி என்பது கண்டிப்பாக சில பல சோதனைகளும் படிப்பினைகளும் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரைய சனி அப்படிம்பாங்க. இப்போ மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கு சனி. பொங்கு சனின்னா அப்படியே காசு பணம் வசதி எல்லாம் பொங்கி வருமா? இல்லைங்க, நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப வயசு, அதாவது 60+, 70+, 80 கிட்ட உங்களுக்கு வயசு இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா தங்கு சனி. 3வது ரவுண்டு 7 நாட்டு சனி வருவார் அவங்க வாழ்க்கையில். அதை தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க.
ஐயோ 3வது ரவுண்டு சனி வந்தால் நம்மளுக்கு ஆயுசு வந்து பங்கம், நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். இப்படி நிறைய பேர் ஜாதகம் கேட்க வராங்க, கேட்பாங்க. அது உண்மையா? அதுவும் உண்மை கிடையாதும்மா. நமக்கு சுய ஜாதகத்தில் மாரக தசை அப்படி இருக்குது, புத்தி வந்து மாரக புத்தியாக வருது அப்படின்னா தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஆக அந்த 3வது ரவுண்டு சனி பகவான் வராரு அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு வச்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ஹோல் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள். சரி, அதுக்கும் மேலே சனியினோட பார்வை இருக்குமா, அவர் வந்து பாருங்கள் 3, 7, 10 அவரோட விசேஷ பார்வை. பொதுவாக சனி உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். விதி கிரகம், தொழில் கிரகம், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் அவன். இப்போ அவனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குறான். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. குடும்பம் அப்படின்னு இருந்தால் பிரச்சனைகள் அப்படின்றது சகஜம் தானேம்மா. பிரச்சனை இல்லாத குடும்பம்னு ஏதாவது இருக்கா? எந்த குடும்பமும் கிடையாது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது பாட்டுன்னு அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிடும். நம்ம பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்கணுன்ற மைண்ட் செட் இருந்தால் நம்மளுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் கிடையாது. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? பெருசாக எதிரிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட காலரை பிடிச்சி சண்டை போடுற வேலை கூடாது. சரிங்களா? அமைதியாக இருக்கணும். நேரமும் காலமும் நாளும் கோளும் நட்சத்திரமும் நல்லா இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஆடலாம் அப்படின்னு. எப்பயுமே நம்ம ஆடக்கூடாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிவனேன்னு இருந்தால் பிரச்சனையே நம்மளுக்கு கிடையாது இல்லைங்களா? தேமேன்னு இருக்கணும், சிவனேன்னு இருக்கணும். எப்பயுமே யாராக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ உன்னதமான உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கம்மி. ஆர்ப்பாட்டம், அலப்பறை, நான் தான் எல்லாம், அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை கீழே கொண்டு வந்து நிறுத்திடும். சரிங்களா? மேஷம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நீங்கள் கிடையாது. இருந்தாலும் சனி 6ஆம் பாவத்தை பார்க்கும்போது சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், பாதகஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானமும் அது, பாதகஸ்தானமும் அது. சனி பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணால் நடக்குதா? இல்லை. 2 முறை ட்ரை பண்ணால் நடக்குதா? இல்லை. 5 முறை ட்ரை பண்ணால் நடக்குதா? இல்லை. 7 முறை ட்ரை பண்ணால் நடந்துடும். ரொம்ப சிம்பிள். அப்பா கூட உங்களோட உறவு அப்படின்றது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும். இது பொதுவான பலன்கள்மா. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும்மா, இப்போ நீங்கள் பொதுவான பலன்கள்லாம் சொல்லிடுறீங்க, இப்போ நாங்கள் படிக்கிற குழந்தைங்க எங்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற குழந்தைங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு சனி வரும். நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தையில இருந்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கணும். படிக்கிறது தானே நம்மளுக்கு வேலை, வேறு ஏதாவது வேலை இருக்கா? அட நீங்கள் வேறு போங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இருக்கட்டும், எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் பிரதானம் நம்மளுக்கு படிப்பு இல்லையா? படிப்பு இல்லாமல் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கற்றவருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக படிச்சிடணும். படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு சைடில் என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸோ பண்ணுங்கள். அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு முறை படித்தா டக்குன்னு மனசில் ஏறிடுமா அப்படின்னா கிடையாது. ஹார்ட் ஒர்க். ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின் போது சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நல்லா படித்தா மட்டும்தான் நல்ல பாஸு, நல்ல மார்க் எடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது படிக்கிற குழந்தைங்களுக்கு. நீங்கள் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் இது, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் தப்பு இல்லை. பட் படிப்பு முக்கியம், அதை ஞாபகம் வச்சுன்னு படிங்க. இப்போ நாங்கள் வந்து பாருங்கள், மத்தியம வயசு மேஷராசி லேடிஸ், எங்களுக்கு 35, 36 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு பொங்கு சனி, பெருசாக சோதனைகளும் படிப்பினைகளும் கிடையாது. ஓகேங்களா? நாங்கள் ஹோம் மேக்கராக இருக்கும். எங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? வீட்டில் எப்போ பார் வந்து என்ன நம்ம நல்லா வந்து வேலை செஞ்சாலும் ஏதாவது அங்கங்கே ஒரு சொட்டை நம்மளுக்கு வைப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு குறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது தொடரும். இது பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பொதுவாக மேஷராசி பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கரைத்தே போடவும் ரெடி, கரண்டி எடுக்கவும் ரெடி, அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு. எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ரெடி, எல்லாத்தையுமே நாங்கள் தாங்கிப்போம். இதுக்கு நாங்கள் லாக்கிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த வேலையை முடிக்காமல் நாங்கள் அடுத்த வேலைக்கு போக மாட்டோம். எங்களோட ஈகோ யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நியாயமான விஷயம் தான். சின்ன சின்ன குறைகள் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம், பேர் அப்படின்றது இருக்காது. நல்லது தான், அதுவும் நல்லது தான். எப்பயுமே பாராட்டினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சந்தோஷத்தில் திளைச்சிடும், முன்னேறவே மாட்டோம். ஆனால் நம்மளை கழுவி ஊற்றினாங்க, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கேவலப்படுத்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ மற்றவங்கள நம்மளை குறை சொல்கிறாங்களா, அது ரொம்ப நல்லது. நம்மளை நம்ம பதப்படுத்திக்கிறதுக்கு, பக்குவப்படுத்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் அதிகமாகவும், பெருசாக அதை கவலைப்படாதீங்க, இக்னோர் பண்ணிட்டு போங்க. நாங்கள் வந்து வேலை செய்கிறோமா, எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹையர் அஃபிஷியல்னோட ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும், உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். கூடவே பழகி நம்மளை முதுகில் குத்துற ஆளுங்களும் இருப்பாங்க. பெருசாக யார்கிட்டையும் பழகிறது அப்படின்றத விட பெருசாக யாரையும் நம்புறது அப்படின்றது வேண்டாம். இது லேடிஸ் உங்களுக்கு. சரிம்மா, எங்களுக்கு வந்து பாருங்கள், வேலை செய்கிற ஜென்ஸு எங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தொழில் வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு தனி ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறீங்க, சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா 1 ஆள் 2 ஆள் வேலை பண்ணுங்கள் சார், பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல
வேலை செய்கிறீங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் அமைதி அப்படின்றத காத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நாங்கள் 70 வயசு ஆகும்மா, எங்களுக்கு 75 வயசு ஆகுதும்மா, எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்களேம்மா அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார். ஏம்மா எல்லாருக்கும் பலன் சொல்கிறீங்க, எங்களுக்கு 78 வயசு ஆகுது, இன்னொருத்தர் 85 வயசு ஆகுது, எங்களுக்கெல்லாம் சீனியர் சிட்டிசனுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னாரு. ரொம்ப சாரி, நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் அது சொல்லுவோம், தங்கு சனி ஆரோக்கியத்தில் கவனம்னு சொல்லியிருப்போம், அவர் கவனிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சீனியர் சிட்டிசனாக நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தங்கு சனி. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, பையன் மருமக, பொண்ணு மருமக அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் அவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிவன் கோயில் டெய்லி போங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு பெருசாக கும்பிடுற அளவுக்கு மனசு ரொம்ப அழுத்து போச்சுமா, நம்ம கும்பிடவே வேண்டாம். ஈசன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்க போய் உட்கார்ந்தாலே போதும், சிவனோட தயாளு குணம் நம்மளை காப்பாற்றுவோம். சரிங்களா? சரி, திருநங்கைகள் திருநம்பிகள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா, நீங்கள் பாருங்க, புறப்பால அர்த்தநாரீஸ்வர கோரம் பூண்டவங்க, அதாவது ஆணுமல்லாது பெண்ணுமல்லாது நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின் போது அங்கேயே உங்களுக்கு ஈசனோட பரிபூர்ண கடாட்சம் இருக்குது. இருந்தாலும் திருநங்கைகளாக இருந்தாலும் திருநம்பிகளாக இருந்தாலும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு நேர்மை நியாயம் அப்படின்றத கையாண்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுமா. புரியுதுங்களா? நாங்கள் உடல் ஊனமுற்றோர் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே சனி பார்த்திங்கன்னா உங்கள் மேலே கன்சர்ன்டாக இருப்பான். ஏன்னா சனியும் மந்தன் முடவன், அவனுக்கே உங்கள் மேலே கருணை பார்வை அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மேஷ ராசி இல்லை மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மையான விதத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும்மா. கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆக மேஷராசி என்பர்கள் அவங்கவுங்க வயதை பொறுத்தே என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள், கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 50%. உங்கள் சுய ஜாதகம் பகுதி 50%. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கான் அப்படின்னா 100க்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வரும்மா. இப்போ தசநாதன் வலுவடைஞ்சி இல்லை ரொம்ப வீக்காக இருக்கான் இல்லை கெட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது ஏறக்குறைய 30 to 40% பலன் அப்படின்றது ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுமா? நாங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கணும். இப்போ வீடு கட்டணும், இல்லை திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும், குழந்தை IVF ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் கூடல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் செய்வினை ஆற்றல் இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம், தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இதுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க. இது கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். ஆக இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.